வெல்கம் டு Suduthanni. இன்னைக்கு நம்ம வீடியோல இட்லி தோசைக்கான ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். வறுத்து வச்ச வெங்காய வேர்க்கடலை சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்மளோட சேனல்ல ஏகப்பட்ட சட்னி ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணிருக்கேன். இது எல்லாமே இட்லி தோசை சைட் டிஷ்ங்கிற பிளேலிஸ்ட்ல தான் இருக்கு. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இதோட இன்கிரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ச்சதும் இதில் ஒரு 6-7 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு அரைச்சிக்கோங்க. ஏன்னா இதில் வேர்க்கடலையும் சேர்ப்போம், தேங்காயும் சேர்ப்போம். அது காரத்தை எடுத்துரும். கொஞ்சம் மிளகாவை அதிகம் வச்சு அரைச்சாதான் நல்லா அந்த பேலன்ஸ் இருக்கும். இது லைட்டாக வறுத்துக்கலாம். இது நல்லா வறுப்பட்டதும் இதோட 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வறுப்படணும். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க. இந்த வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இதோட ஒரு 1/4 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா செவக்க வறுத்துடலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. இது மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 4 சில் தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதை நான் சும்மா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை அரைக்க தான் போகிறோங்கிறனால இதை எப்படி வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் ரொம்ப வறுக்கணுன்ட்டு இல்லை, நம்ம பச்சையாக கூட அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சியில் மாற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. வேர்க்கடலை சேர்த்துருக்கனால ரொம்ப திக்காக வரும். அதனால் தண்ணி நிறையா சேர்த்து அரைச்சிக்கோங்க. நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோங்கிறனால தாளிக்கணும்னு கூட இல்லை. தேவைப்படுச்சுன்னா நீங்கள் லைட்டாக கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். நம்மளோட சூப்பரான வறுத்த வெங்காயம் வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும். எத்தனை தோசை உள்ளே போகுதுன்னே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சட்னி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட பிளேலிஸ்ட்டில் ஏகப்பட்ட சட்னி இருக்கும். அதில் உங்களோட ஃபேவரட் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.